அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு எப்போவுமே பளிச்சுன்னு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா, எப்பவுமே எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு அதற்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் நீங்க எதையாச்சும் யோசிச்சு தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா, உடனே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான ஒரு கிளீனிங் விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி. பொதுவாக விளாக் அப்படின்னாலே சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு சமையல் எல்லாமே முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் விளாகை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் கிடையாது, வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் சுறுசுறுப்பாக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன வேலை இருந்தாலுமே நமக்கு இந்த பாத்திரம் கழுவ வேலை மட்டும் ஓயவே ஓயாது. என்னதான் இருந்தாலும் நம்ம அதை வாஷ் பண்ணி தான் ஆகணும். நைட்டு நம்ம தூங்கும்போது நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சாலுமே காலையில் சமையல் முடிஞ்ச கையோட திரும்ப குவிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு இன்றைக்கி கிச்சனை தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும், டீப்பாக க்ளீன் பண்ணணும், ஆனால் சிம்பிளாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த பர்னர் ஃபுல்லாமல் ஊற்றிக்கிறேன். பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக நீங்கள் தூவிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம வந்துட்டு அதிகமாக டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் சிம்பிளாக ஒரு ஹேக்ஸை நம்ம யூஸ் பண்ணி டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த வேலையை வந்துட்டு கண்டிப்பாக தள்ளி போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடிக்கடி என்னோடய வீடியோஸில் இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு ஸ்டவ் மேலே லைட்டாக அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும்தான் விட்டேன். அது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். ஊறுறதுக்கு இடையில அந்த வால் ஸ்டிக்கரில் லைட்டாக நான் வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலேயுமே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தான் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டணும். அதனால் சும்மா லைட்டில் அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு கீழே கொட்டி கிடந்துச்சு. ஸோ அதையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் க்ளீன் பண்ணோம் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே. ஸோ அந்த க்ளீன் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டவ் வந்து ஊறுனா போதுமானது. ஒரு 5 நிமிஷம் ஊறி இருக்கும். இப்போ ஒரு ஸ்பாஞ்சு வந்துட்டு தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இந்த ஸ்டவ் மேலே அப்படியே லைட்டாக ஜென்டில் அப்படியே ஸ்மூத்தாக நம்ம வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளீன் ஆகிடும். ஸோ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அதனால் கிச்சனில் என்னென்ன வேலை முடிக்கணுமோ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபையா டேடி வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும். எப்போவுமே நமக்கு பெரிய ஒரு வேலை என்னென்னா கடையிலேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அதை அதோட இடத்துல அரேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய வேலை மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே நாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம மைண்டில் போட்டுக்கிறத கிடையாது. இது ஒரு லேசினஸ்ஸாக நம்ம பார்க்காம கையோடு அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு பாதி வேலை நமக்கு க்யூர் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சு கேரி பேக்கில் கட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக அந்த ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ணேன். ரொம்பலாம் டீப் க்ளீனிங் பண்ணலை. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கும்போது நீட்டாக இருந்து வச்சாதான் அடுத்து நம்ம என்ன பொருள் வைக்கிறோம், என்ன பொருள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு தெரியும். அதனால் நம்ம எப்போல்லாம் காய்கறி வாங்குகிறோமோ அதை ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்களோ அப்போல்லாம் ஓகே இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக தான் இருக்கும். ஸோ காய்கறி எல்லாத்தையுமே நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சில பேர் கேட்பீங்க கேரி பேக்கில் போட்டு வைக்காதீங்க அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே இதை நான் யூஸ் பண்ணிட்டு வர்றேன். அதனால் ஸ்பேஸ் வந்து ரொம்ப எனக்கு கம்மியாக இருக்கிறதால கேரி பேக்கில் தான் நல்லா வைக்க முடியும். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கூடையில் போட்டுட்டேன் அப்படின்னா அதை சீக்கிரமாக முடிச்சிடுவேன். லைட்டாக கொஞ்சம் காயாக உள்ளதை கேரி பேக்கில் போட்டு கட்டி வச்சுட்டேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜ் வேலையுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாம்பு வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. அதையுமே கரெக்டாக எடுத்து செக் பண்ணி வச்சுட்டு
அடுத்ததாக ஃபேஸ் பேக் அப்புறம் பாத் பவுடர் இந்த ரெண்டுக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணி காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். ஆஃபர் எப்போ வரும்னு எல்லாருமே மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். சாரி ஃபார் த டிலே, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தீபாவளி ஆஃபர் இன்றைக்கி தான் போட போகிறோம். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே 500 கிராம் அல்லது அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலுமே ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம வந்து பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லை, ஹேர் கேர் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் அப்புறம் ஒரு ஷாம்பு ஒரு ஹேர் ஆயில் இந்த 3மே கிட்டாக நீங்கள் வாங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஷிப்பிங் தான். அடுத்து இந்த ஆஃபர் மட்டும் கிடையாது, ஹேர் கேர் கிட்லேயே ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் அப்புறம் 2 ஹேர் ஆயில் 2 ஷாம்பு வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வைஸாகவும் லெஸ் ஆகும், ஷிப்பிங்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ நீங்கள் 799க்கே நீங்கள் இவ்வளோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த நம்பரில் ஒரு ஹாய்ன்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ஆஃபர் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஸ்டார்ட்லேயே போட்டிருக்கணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஆஃபரோட எண்டு டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முடிகிறது வரை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா சில சிஸ்டர்ஸ் வந்துட்டு தீபாவளிக்கு ஊருக்கு போவீங்க, அட்ரஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, இந்த மாதம் கடைசி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ கொஞ்சம் மழைக்காலம் அப்படின்றதால ப்ராடக்ட்டை வந்துட்டு காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படா வெயில் வரும் அப்படின்னு காத்திருந்து வச்சு லைட்டாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ தூறலும் போட்டுருது. அந்த டைமில் போய் எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப உள்ளே வச்சிடுவேன். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக வந்துட்டு ஒரு 11 மணிக்கு நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதனால இந்த டைமில் ஒரு 11 மணி 11:15 இந்த மாதிரி டைமில் ஃப்ரூட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு ஜூஸ் ஒன்று போட்டுட்டேன். ஏன்னா க்ளீனிங் ஒர்க்கு அப்படின்னு வந்துட்டால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தா மட்டும்தான் அடுத்த வேலை என்னால் பார்க்க முடியும். இல்லைன்னா மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், இது எப்போ முடிப்போம் அப்படின்ட்டு. அதனால் ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வேலை பார்க்கும்போது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு ரொம்ப டயர்டாயிடும். ஸோ எப்போவுமே சரி 1 ஹவர் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப 1 ஹவர் உங்களால் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும். நீங்கள் உட்காரவே வேணாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க. பீட்ரூட் ஜூஸ் அதை எடுக்கும்போது கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு ஃபேஸ் பேக் போடுறதுக்காக நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ எனக்குமே காலி ஆகிடுச்சு, கடைசி பேக்கெட் வந்துட்டு முடிய போகுது. நிறைய பேருக்கு ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா பசும்பால் கலந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு பசும்பால் கலந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா பொட்டேட்டோ ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே டைம் கிடைக்காது. இந்த மாதிரி இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணணுமே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு லேசினஸ் வந்துடும். அதுக்காக தான் மோஸ்ட்லி நான் வந்துட்டு இது ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட நம்மளுடைய ஃபேஸ் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸில் நானுமே அப்ளை பண்ணிவிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த கண்ணு முன்னாடி பட்டுச்சு. இவ்வளோ நாளாக இதை நான் கவனிக்கவே இல்லை. க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகிடணும். அதனால் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு என் பசங்களும் ஃபேஸில் போடுவாங்க. அதனால் அதுவுமே அந்த கண்ணாடியில் ஒட்டி ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, இருந்தாலும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ட்டு இறங்கிட்டேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டு விம் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள் ஒரு ஃபோம் மாதிரி வந்துடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே ட்ரையல் பண்ணி பார்க்குறேன். ஸோ கண்ணு முன்னாடி உங்களுக்கு நான் பண்ணி காட்டிடுறேன். லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு அந்த ஸ்பாஞ்சை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துடணும். அடுத்ததாக இதை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு தேய்ச்சி எடுக்க போகிறோம். ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஓரங்களில் ஒரு மாதிரி கரல் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை மட்டும் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நான் வந்து மைனூட்டாக தேய்ச்சி எடுக்கிறேன். அதுவுமே நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. சம்டைம்ஸ் வந்துட்டு பவுட்ரு போட்டு நம்ம கண்ணாடியை க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கிங் பவுடருமே ஒரு பவுட்ரு ஃபார்ம் தானே, அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நினச்சிட்டு ஸ்பாஞ்சை வந்து ஒரு 2 டைம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி எடுக்கணும். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் வந்து 2 டைம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். இந்த டவல் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுங்க. அந்த ஈரப்பதம் இல்லாமல் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு எவ்வளோ ஷைனிங்காக கண்ணாடி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒர்த்
பெஸ்ட்டான ஒரு விஷயம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக செலவு பண்ணி கோலின் அது இதுன்னு எதுவுமே வாங்க தேவையில்லை. வீட்டில் ஒரே ஒரு பேக்கிங் பவுடர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதில் க்ளீன் ஆன உடனே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடியிலையுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி முடித்த கையோட பில்லோ அப்புறம் பெட்ஷீட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சில பெண்களை வந்துட்டு வீட்டில் கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே சோகமாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறோமா அப்படின்ட்டு மைண்டில் போட்டுக்கிறத கிடையாது. நிறைய பேர் வீட்டில் தலகாணி பெட்ஷீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும், ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். சில சயின்டிஸ்ட் முறைப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய கிருமிகள் எவ்வளோவுக்கு எவ்வளோ இருக்கோ சேம் அதே கிருமி நம்ம படுக்கிற தலகாணிலையும் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நைட்டு நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியேறும். ஸோ அது அப்படியே நம்ம பெட்ஷீட்லேயும் நம்மளுடைய பில்லோலையும் தான் அப்படியே போய் ஒட்டிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் படுக்கிற பெட்ஷீட்டையும் தலகாணியும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சுத்தமாக இருந்தாலே நம்ம வீடு அவ்வளோ பரக்கத்தாக இருக்கும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக சுத்தமாக இருக்கும்போது வீட்டில் கவலை கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். அதுக்காக எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி டைம் ஒதுக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்தெந்த பொருள் அசிங்கமாக இருக்குது, தூசியாக இருக்கோ அதை வந்து லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறத ஒரு பழக்கமாக நம்ம கொண்டு வரும்போது இந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ நம்ம வீடுமே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ பளிச்சுன்னு பளபளன்னு இருந்தால் அந்த வீடு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீடு வந்து எப்போவுமே காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே வெயில் வெளிச்சம் உள்ளே படணும், வெளியில் இருக்கக்கூடிய காற்று உள்ளே வரணும். அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்ஸ்மே வெளியேறும். அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கம்பல்சரி வீடை வந்து நல்லா மாப் போட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவளுடைய ஹேபிட்ஸ் எங்கே தெரியும்னா அந்த வீடை எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு டேபிளோ இல்லைனா ஒரு சேரோ கிடக்கும். அது மேலே என்ன பொருள் வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் தேவையில்லாத பொருள் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ அவ்வளோதான், தூசி துடைக்கிற வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அதனால் வீடை வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு கூட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே எப்படி கூட்டுவோமோ அதே மெத்தடில் தான் கூட்டுவோம், ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஆனால் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொருள் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக நகட்டி வச்சுட்டு கூட்டுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கூட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து மாப் போட போகிறேன். இந்த டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி எல்லாருக்குமே வாய் வந்து ரொம்ப வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த டூத் பேஸ்ட்டாக காலி பண்ணணும், அதுக்கு மாப் போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டு எடுத்துட்டேன். நார்மலாகவே நம்ம டூத் பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மென்தாலோட ஸ்மெல், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக மாப் போட்ட உடனே வீட்டுக்கு பல்லு விளக்கின மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக கமகமான்னு இருந்துச்சு. தரையுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வீடு மோப் போடும்போது நான் வந்து ஷாம்பு போட்டு மோப் போடுவேன். பட் இப்போ நம்ம வந்து ஷாம்பு, நம்ம ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதால அந்த ஷாம்புவை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வராது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் லிக்விட் ஜெல்லு இல்லைனா பேஸ்ட்டு இதை வச்சு எப்படியாச்சும் மோப் போட்டுருவேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம க்ளீன் பண்ண உடனே அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். இந்த ஒரு தோணும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி வரும் தெரியுமா, இதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. அடுத்து ஒரு பவுலில் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் லிக்விட் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது கூட என்ன போட போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மிதியடி தான், அதாவது டோர் மேட்டு தான் இது கூட சேர்க்க போகிறேன். நம்ம நார்மலாக மிதியடி துவைக்கும் போது நம்ம நல்லா ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் துவைப்போம். ஆனால் சீக்கிரமாக க்ளீன் ஆயிடணும், அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்புறம் இந்த கிருமிகள் எல்லாமே போகணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டோர் மேட்டில் அவ்வளோ கிருமி இருக்கும். நம்ம என்ன தான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த கிருமி வந்து சாகாது. இந்த மாதிரி நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு ஊற்றிட்டு ஒரு இந்த மாதிரி நீளமான ஒரு கம்பு வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே 2 செகண்ட்லேயே உங்களுக்கு வெளியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வெந்நீர் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த டோர்மேட் எடுத்து லைட்டாக டிட்டர்ஜென்ட் லிக்விட் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டோர்மேட் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரஷ்ஷை வச்சு தான் நல்லா தேய்ச்சி துவைச்சி எடுப்பேன். ஆனால் இப்போ நம்ம வெந்நீர் ஊற்றி நல்லா அந்த அழுக்கு ஃபுல்லாக வெளியே ஆயிடுச்சு.
அதனால சும்மா ஒரு கையை வச்சே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டோட டோர்மேட்டு, அதுக்கப்புறமா தலகாணி, பெட்ஷீட்டு, அப்புறம் தொழுகைக்கு யூஸ் பண்ணுற தொழுகை விரிப்பு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நான் வந்து காய வச்சுட்டேன். மிஷினில் போடுறது மிஷினில் போட்டுட்டேன், கையில் துவைக்க வேண்டியதை கையிலையும் துவைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணி அந்த பொருட்களை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண பழகுங்க. இந்த பழக்கம் நமக்கு மைண்டில் ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நம்ம வீடு க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அதை இடத்த திரும்ப திரும்ப பார்க்கணும் போல் தோணும். இது மூலமாக மனசில் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். நமக்கும் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு வேலை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவாக இருங்க. இருக்கக்கூடிய இடத்த எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.